நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்காய் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் முருங்காய் வாங்கிட்டு வந்தாலே ஒரு 2, 3 நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். நாளாக முருங்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சு போயிடும். காஞ்சு போயிட்டு நம்ம தூக்கி போடுவோங்க. அந்த மாதிரி மாசு ஃபுல்லாக காஞ்சு போகாமல் இருக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை முருங்காய் வாங்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீட்டில் காமிக்கிற பாருங்க, இது போல் நீங்கள் முருங்காயை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்போ நம்ம முருங்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த முருங்காய் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் ஜூஸ் பாட்டில் வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஒரு பழைய கத்தி வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்க, இது போல் நீங்கள் கத்தியை சூடு பண்ணிவிட்டு இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் கட் பண்ணும்போது சரியாக கட் பண்ண வரலாம். நீங்கள் கத்திரிக்கோள் இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பாருங்க ரெண்டுமே நான் கட் பண்ணி தனித்தனியாக வச்சிருக்கேன். இது ரெண்டும் நீங்கள் கட் பண்ணி விட்ட பின்னாடி மேலே கொஞ்சம் அன்னியமாக இருக்கிறதுனால கத்திரிக்கோள் வச்சு நல்லா நீங்கள் ஈவனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்த பின்னாடி இது நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி மேல் பகுதி எடுத்துட்டு இது போல் நீங்கள் அழுத்தி நல்லா நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அழகாக செட்டாக உள்ள அழகாக உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா நீங்கள் போட்டு பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது மட்டும் நல்லா டைட்டாகவும் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் அப்படியே வச்சுட்டு இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளருக்கு நீங்கள் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். பாருங்க, தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த வாட்டர் பாட்டில் கால்வாசி அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண முருங்காய், அந்த முருங்காயும் இந்த வாட்டர் பாட்டிலுக்குள் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுற மூடி எடுத்து இது போல் நல்லா அழுத்தி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எப்படி போட்டுக்கிறீங்களோ அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடமும் ரொம்ப கம்மியாக பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டா போதும். முருங்காயின் ஒரு மாதத்துக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் 2 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் தண்ணி மட்டும் மாற்றிக்கலாம். இந்த முருங்காய் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் வெளியே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.